திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு மிக அருகாமையில் உள்ள பச்சளநாயக்கன்பட்டியில் உள்ள ஸ்ரீமத் பாமன் சாமிகள் தபோவனத்தில் நாளை சித்ரா பௌர்ணமி திருவிழா கோலாகலமாக நடத்துவதென நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். நாளை காலை 6 மணிக்கு பழனி அடிவாரத்தில் உள்ள இடும்பன் குளத்திலிருந்து நீர் கொண்டு வந்து அதை 11 கலசத்தில் கொண்டு வந்து தீர்த்தம் கொண்டு வந்து பாமன் சாமிகளுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செய்ய முடிவெடுத்துள்ளோம். அதன் பிறகு பாராயணம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருப்புகழ், பாமன் சாமி பாடல்கள், தேவாரம், வேல்மாறல் ஆகியவை நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு பழனி ஆண்டவரும் பாமன் சாமிகள் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு அன்னதானம் இருக்கிறது. அன்னதானம் நடந்து முடிந்த பிறகு மாலை மீண்டும் பூஜைகள் இருக்கின்றன. அதிலும் சில பாராயண நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. இரவு சிற்றுண்டி உண்டு. அடியார் பெருமக்கள் அனைவரும் விழாவுக்கு வருகை தந்து குருவர்களும் திருவர்களும் பெறுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. அது நாளை அன்னதானத்துக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்குரிய தேவையான பொருட்களை எல்லாம் அடியார் பெருமக்கள் அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு தேவையானதை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது இல்லாமல் இம்மாதம், அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று 28ஆம் தேதி அன்று காலை 7 மணி அளவில் திருவாசகம் முற்றோதுதல் நடைபெற ஸ்ரீமத் பாமன் சாமிகள் தபோவனம் பச்சளநாயக்கன்பட்டியில் நடைபெற இருக்கிறது. அன்றும் அன்னதானம் இருக்கின்றது. அன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த தபோவனம் உருவாகுவதற்கு பெருமளவில் உதவி செய்து அதற்காக பாடுபட்ட முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பொன் பாஸ்கரன் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று நம்ம மடத்தின் சார்பில் அங்கு அன்னதானம் நம்ம தபோவனத்தில் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவ்விழாவுக்கும் அடியார் பெருமக்கள் மிக திரளாக கலந்து கொண்டு குருவர்களும் திருவர்களும் பெறுமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஓம் குமரகுருதாச குருப்பியோ. ஒரு